டிடி சோலார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட்டு நம்ம எங்கே செஞ்சுருக்கோம்னா அஞ்சேட்டியில் செஞ்சுருக்கோம். அஞ்சேட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 2 இன்ச் டெலிவரிங்க 500 அடிக்கு இறக்கி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 பேனல் 3000 வாட்ஸ் VLDC மோட்டருங்க, ஏசிடிசி மாடல். வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டு விட்டோம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 2 இன்ச்சு தான் தண்ணி வந்துச்சுன்னு சொன்னாங்க போரில். பட் நமக்கு தெரியாது. போட்டு 1 இயருக்கு மேலே ஆகும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சரியாக தெரியல அவங்களுக்கும் நமக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் ஆரம்பித்ததுலேருந்தே அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னென்னா, இவங்க சோலார் ஃபஸ்ட்டாக போடுறாங்க, தண்ணி எப்படி வரும், எவ்வளோ வரும், நம்மளும் எவ்வளோ கொட்டேஷன் பார்த்துருக்கோம், எவ்வளோ கேட்டிருக்குங்க. ஆனால் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி இவங்க போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது, சரி இந்த பட்ஜெட்டில் இவங்க எவ்வளோ முடிக்குவான்னு கேட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ மோட்ரு RPM 3500 போயிட்டுருக்கு. ஆர்ம்ஸ் பார்த்திங்கன்னா 8.5, இது மேக்ஸிமம் ஆர்ம்ஸ் தான் 8.5 3000 வாட்ஸுன்றது. ஒரு 180 வோல்டேஜ் போகும். இது வாட்ஸுங்க 3100 3000 வாட்ஸ் தான் VLDC. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் 362 ரன்னிங்கில், ஏன்னா 8 பேனல் 400 வோல்டேஜ் வரும், அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இது ஏசிடிசி மாடல் தான், டிப்ஸ் பிராண்டது. கொஞ்சம் நல்லா இந்த மோட்ரு SS ஃபுல்லாகவே SS தான், GI மெட்டீரியலோ இல்லை வேறு எதுவுமே இதில் கிடையாது, எல்லாமே SS தான், ஃபுல் SS இந்த மாடலு. இது MCB டிசிக்கு மட்டும் வச்சு கொடுத்துருக்கோம், ஏசிக்கு இல்லை. ஏன்னா அங்கே ஏசி சப்ளை அவங்களுக்கு இல்லை, அதனால் டிசி மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நேம் பிளேட் இருக்குது. இதில் தேவைப்பறம் கான்டாக்ட் பண்ணுங்கள். 3000 வாட்ஸ் ஏசிடிசி மாடல், 500 அடி, 2 இன்ச் டெலிவரி, 14 லிட்டர் மணிக்கு தனி டெலிவரி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும். அங்கே வந்து எல்லாமே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. தண்ணி எப்படி வருது என்னன்றது எப்படி பண்ணுறாங்க பார்க்கலான்றதுக்காக நம்ம 8 பேனல் டாப்கான் பைபேஷியல் UTLயில் போட்டு கொடுத்துருக்கோம். 590 வாட்ஸ், 16 பஸ் பார் இருக்கும். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் டாப்கான் என் டைப்னா இப்போது இது தான் 590 வாட்ஸ். இதுக்கு மேலே இருக்குது. பட் ஆனால் சோலார் பம்பிங்னா 590 நம்ம பண்ணுறோம். VLDCக்கு 16 பேனல் போட்டிருக்கோம். பர்ஃபார்மன்ஸு சூப்பராகவே இருந்துச்சு. தண்ணி ஃபோர்ஸ் பார்த்தீங்க தெரிஞ்சிருக்கோம். இவங்க எல்லாமே வந்து தண்ணி ஃபோர்ஸ் பார்க்குறதுக்காக வந்திருந்தது. நம்ம எப்போவுமே ஒரு ப்ராஜெக்டில் முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சில ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு மொதல் போடுறோம் அப்படின்னும் போது தண்ணி நல்லாவே ஃபோர்ஸ் வரும். கஸ்டமர் வந்து ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அவங்களும் வந்து ஃபீட்பேக்கு நல்லா பாசிட்டிவாக சொல்லிவிடுவாங்க. பட் ஆனால் கொஞ்ச நாள் போக போக ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளம் வருது, இல்லை வேறு ஏதாச்சும் தண்ணி குறையுது, ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அப்படின்னும் போது அவங்க மனசு வந்து நம்ம ரிவ்யூ எடுத்து வீடியோவோ போட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க மனசு கஷ்டப்படும். அதனால் வந்து நம்ம இது பண்ணுறதில்ல. இவங்க வந்து நம்மளே வச்சு ரிவ்யூ எடுத்து போட்டு அடுத்த ப்ராஜெக்ட் சமாளிக்குவாங்க அப்படின்ற மாதிரி கூட சில பேர் யோசிக்கலாம். அதை ஒரு காரணத்துக்காக நம்ம ரிவ்யூ எடுக்கிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ காஸ்ட்டில் முடிஞ்சளவு பண்ணி தரோம். நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நம்ம வந்து ஒர்க்கு செய்கிறோமோ இல்லையோ நமக்கும் திருப்தியாக இருக்கணும், கஸ்டமருக்கும் திருப்தியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது ஏசி மோட்டர் இருந்தாலும் சரி, டிசி மோட்டர் இருந்தாலும் சரி. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு முழுக்க செஞ்சு தரோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கான்டாக்ட் பண்ணுங்கள்.